ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் அடல்ட் அண்ட் ரொமான்ஸ் மூவி பற்றி இன்னைக்கு மாதிரி தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவிஸ்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட மூவிஸ் தான். ஸோ ஃபிஃப்த் இருக்க மூவின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது. 2018 IMDb ரேட்டிங் 2.8 இந்த மூவிக்கு வந்து இருக்காங்க. இந்த மூவி ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ வந்து ஒரு வீட்டில் இருப்பார். ஸோ பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு நார்மலான வேலை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரத்தில் ஒரு திருட்டு வேலை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஹீரோயின் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னா அவளுக்கு வந்து தேவைப்படுறது நிறைய பணம். ஸோ அதனால வந்து ஒரு வீட்டை வந்து தேடி போவார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும். அது வந்து கொள்ளடிச்சிருவாங்க. அது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பேர். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அடல்ட் சீட்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு செம்மையாக அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ் இருக்க மூவி முருங்கா சிப்ஸ் 2021 வச்ச IMDb ரேட்டிங் 3.4 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. ஸோ கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறாங்க. ஸோ இவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க, அதாவது அவங்க மாப்பிளோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அங்கே வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் நீ வந்து உன்னோட சொத்து வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோட குடும்பத்தில் நீங்கள் வந்து பண்ணே ஆகணும், அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு சம்பிரதாயத்தில் எந்த வந்து இப்போ ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பற்றினா இருக்கும். ஒரு செம்மையான ஃபன்னி அண்ட் காமெடி மூவி, அதே நேரத்தில் அடல்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக மூவி வந்து பாருங்கள். தேர்ட் பிளேஸ் இருக்க மூவி கேப் மாதிரி 2019 வந்துச்சு. IMDb ரேட்டிங் 3.8 இந்த மூவி இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு IT பார்க்கில் வேலை செய்வார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்துல்யா ரவி பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அவங்கள வந்து லவ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்து லவ் பண்ண மாட்டார். ஸோ இவர் வந்து வேற பொண்ணை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவாரு. ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தெரியாமல் அந்த IT பார்க்கில் இருக்க பொண்ணை பார்த்தீங்கன்னா மேட்ரு பண்ணிடுவார். ஸோ அதனால இவங்க ரெண்டு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் வந்து ஃப்ளாட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி திரிஷால் நான் நயன்தாரா 2015 வந்துச்ச IMDb ரேட்டிங் 5.1 இந்த மூவிக்கு தந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணதுக்கப்புறம் கழட்டி விட்டு போயிடும். இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுங்கிறதா இருக்கும். ஒரு செம்மையான அடல்ட் அண்ட் ரொமான்ஸ் மூவி. ஸோ ஜிவி பிரகாஷ்லேயே வந்த ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் உள்ள பாட்டுலேருந்து நிறையா பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிருக்கு. ஸோ பசங்களோட நிறைய வைப்பு சாங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட சாங் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைமாவது இந்த மூவி வந்து வாட்ச் பண்ணியிருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி இருட்டறையில் மட்டும் கூட்டு. ஸோ இது ரெண்டு பாட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. 4.2 வந்து இதுக்கு வந்து ரேட்டிங் வந்து தந்திருக்காங்க. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நிறைஞ்ச ஒரு பிசாசு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அதில் நடக்கிற ஒரு ஃபன் மூமெண்ட் தான் இதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மூவி பார்க்காதவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த மூவி பார்த்துருந்தேன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ள பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு அடல்ட் மூவி வந்து தேடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மூவி வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதோட பார்ட் 2 வீடியோ நினச்சிங்கன்னா